ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லேசான மழை. அந்த லேசான மழை வந்து ரொம்ப கூலிங்காகவும் ரொம்ப கிளைமேட் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. அதோடு கூட ஒரு ஜில்லுன்னு ஒரு காற்று ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு இந்த ஈவினிங் டைம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மழை விழுகிறதுக்கு வந்து ஒரு பைப் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சிலர் எல்லார் வீட்லேயுமே ஒரு சில வீட்டில் இருக்கும். அந்த இப்போ ஓட்டு வீடு தான். அந்த ஓட்டு விளிம்பில் வந்து ஒரு பைப் செட் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்ம வந்து தண்ணி விழுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது போய் ஒரு நெக்கில் ஸ்டோர் ஆகி அப்படியே தண்ணி விழுகும். அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு விழுகிற தண்ணி வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கும். அதை நல்லா அலசி கீழே ஊற்றிட்டு செகண்ட் விழுகிற தண்ணியை வந்து நம்ம பிடிச்சி சாப்பாடு செய்கிறதுக்கோ நம்ம குடிக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கிடுவோம். குடிக்கிறதுக்கு வந்து நல்லா காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து முதல்ல சிட்டியில் தான் தண்ணி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அதுவே வில்லேஜில் வந்து தண்ணி பிரச்சனை வந்து அதிகமாக மாறிடுச்சு. ஏன்னா ஒரு குடம் வந்து 12 ரூபா அந்த மாதிரி விற்கிறாங்க. அதுவே புணங்குறதுல பார்த்திங்கன்னா ஒரு ட்ரம் 70 ரூபா அந்த மாதிரி விற்கிறாங்க. கிராமத்தில் வந்து 100 நாள் வேலைக்கு போகிறவங்க வந்து அந்த காசு வந்து இப்படி தண்ணி வாங்கியே அந்த காசுலாம் செலவாயிடும் போல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலை எப்போ மாறும்னு தெரியல. இப்போ வந்து ஒரு 7 மணி போல் வந்து கரண்ட்டு போயிடுச்சு. இப்போ சிட்டிலலாம் கரண்ட்டு போயிடுச்சுன்னா மேக்ஸிமம் வந்து லைட் வச்சுருப்பாங்க, சார்ஜ் லைட் அந்த மாதிரி. பட்டு இப்போ கிராமத்துலேயும் அந்த மாதிரி வந்துடுச்சு சார்ஜ் லைட்டு. பட் எங்கள்கிட்ட லைட் இல்லாதனால மண்ணெண்ணெய் விளக்கு தீபம்னு சொல்லுவாங்க, இதை யூஸ் பண்ணி தான் நாங்கள் சிக்கன் பிரட்டல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சிக்கன் 65 பொடி, மஞ்சத்தூள், இது ரெண்டையும் போட்டு நம்ம வந்து சிக்கனை வந்து நல்லா பரட்டி ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, இது சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். கரண்ட் இடையில வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் வராமல் போயிட்டா இந்த விளக்கை வச்சே தான் நம்ம சமைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கடாயை வச்சு கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வந்து இதில் சோம்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம் சோம்பு. இந்த சிட்டியில் பார்த்திங்கன்னா அளவளவாக சமைப்பாங்க. ஆனால் கிராமத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சமைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கையில் வருதோ அந்த மாதிரி அள்ளி போட்டு சமைப்பாங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பச்சை மிளகாவை கீரியே போடுங்க. ஏன்னா அப்படியே போடும்போது பக்கத்தில் நிற்கும்போது டப்புன்னு வெடித்து விழுகும். அந்த மாதிரி கீறிட்டு போட்டோம்னா அந்த மாதிரி வெடிக்காது. வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம், பச்சை மிளகாலாம் இப்போ வதங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூட கொஞ்சமாக உப்பு போட்டு சேர்த்து வதக்கினோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். வதங்கிடுச்சு, அதை லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த பரட்டி வச்சுருந்த சிக்கன் அதாவது நல்லா ஊறியிருக்கும், இதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த சிக்கன் பரட்டி வச்சுருந்தோங்களே அந்த பாத்திரத்துலேயே தண்ணி ஊற்றி அதை நல்லா அலசி விட்டு ஊற்றிக்கலாம். அப்போ அந்த ஒட்டியிருந்த மசாலாப்பெல்லாம் இதில் சேர்ந்துடும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த தண்ணிலாம் நல்லா சுண்டுனதுக்கப்புறம் நம்ம பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி விளக்கில் சமைக்கிறது எத்தனை வீட்டில் நடக்கும்னு தெரியாது. ஆனால் 90's பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தீப விளக்கில் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கெலாம் அந்த அனுபவம் இருக்குது. அதே மாதிரி இந்த தெரு விளக்கு, தெரு லைன் சொல்லுவாங்க, ஒரு போஸ்ட் மாதிரி இருக்கும், அதில் வந்து லைட் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அப்போ அதுலேயும் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அந்த அனுபவம் உங்களுக்கும் இருக்கான்னு. நான் அந்த மாதிரி படிச்சிருக்கேன். 90's பெரும்பாலும் வந்து
இந்த மாதிரி விளக்கு வெளிச்சத்தில் அந்த மாதிரி தெருவில் இங்கெல்லாம் படிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். லைஃப்பில் எப்போவுமே அது மறக்க முடியாது அந்த மாதிரி அனுபவம். இப்போ உள்ள அந்த மாதிரி ஒரு அனுபவம் யாருக்கும் கிடைக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சிக்கன்லாம் நல்லா அந்த தண்ணிலாம் நல்லா வற்றி ஒரு பிரட்டல் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக தான், வேறு பிரிஞ்சி இலை அந்த இது எதுவுமே போடலை, சிம்பிளாக வச்சாச்சு. நான் இன்னி முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னி கரண்டே வரல, இதெல்லாம் சமைச்சு முடிச்சாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.